உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அண்ணனோடு ஒரு உரையாடல். அண்ணா வணக்கம். வணக்கம். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் போது அண்ணாமலை அவர்கள் தருமபுரியில அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணியில ஃப்ளோரைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு, அதை இந்த அரசாங்கம் சரிவர கண்டுக்கல, அதனால அந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதை மறுக்கும் விதமாக அந்த பகுதியினுடைய தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் சொல்றாங்க, எந்த கெமிக்கல் கலந்த தண்ணியும் கிடையாது, நாங்க பியூரிஃபை பண்ணி தான் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துல இருந்து தண்ணியை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இது எப்படி நான் பாக்குறது? முதல்ல ரெண்டு விஷயமா இதை நம்ம பிரிச்சுக்கலாம், ரெண்டு பகுதிகளாக நம்ம இதை பிரிச்சு இந்த பிரச்சனையை பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க களத்துக்கு போயிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, நடைபயணம் போயிருக்கிறாங்க. அண்ணாமலை ஒவ்வொரு ஊரிலும் பேசக்கூடிய அந்த செய்திகள் இருக்கு இல்லையா, அது அந்த ஊர் மக்களுக்கே தெரியாத சில செய்திகளை கூட எடுத்து பேசுறாரு, அல்லது பொதுவெளியில் விவாதத்துக்கு வராத சில விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. நான் சீமானந்தம் பத்தி நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையா குறிப்பிடுவேன். என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் களத்துல நின்று நீ இவ்வளவு கோடி ஊழல் பண்ணிட்ட, நீ இவ்வளவு கோடி ஊழல் பண்ணிட்டேங்கிற போது ஒரு மனுஷன் மேடையில நின்று மண்ணை பத்தி, மலையை பத்தி, பறவையை பத்தி, யானையை பத்தி, பூச்சியை பத்தி, புழுவை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுதான் சீமானுடைய யூனிக்னஸ். அதே ஒரு யூனிக்னஸ் அண்ணாமலையிடம் இருப்பதை நான் பார்க்கிறேன். இது ஒரு கம்பேரிசன் இல்லை. சீமான் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அண்ணாமலை இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐடியாலஜிக்கலி தே ஆர் இன் டூ டிஃப்ரெண்ட் போல்ஸ். பட் அட் த சேம் டைம் சீமானுக்கென்று ஒரு தனித்துவம், அதாவது தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியல்ல இருந்து வேறொரு அரசியல் அப்படிங்கிறத தனித்துவமா சீமானால நிறுவ முடிஞ்சது. அது ஒரு பனை மரத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு மேடையில போய் நின்றுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்திட்டு திமுக பத்தி எதுவுமே பேச மாட்டாரு, கலைஞரை பத்தி பேசியிருக்க மாட்டாரு, ஸ்டாலினை பத்தி பேசியிருக்க மாட்டாரு, எதையுமே பேசியிருக்க மாட்டாரு, அந்த லோக்கல் இஷ்யூவை கூட பேசியிருக்க மாட்டாரு. ஆனா மண்ணை பத்தி பேசுவாரு, எப்படி ஒரு ஆறு உருவாகுது, எப்படி ஒரு மண் உருவாகுது அப்படிங்கிறத பேசிட்டு போவாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சீமானோட ஒரு யூனிக். ஓகே, அதுதான் அவருடைய யூஎஸ்பி, அதுதான் நாம் தமிழர் கட்சியை தனித்துவமாக காட்டுச்சு. இப்ப அந்த ஒரு இடத்தை நோக்கி பாஜகவை இன்னும் சற்று அறிவுபூர்வமாக, இன்னும் சற்று ஃபேக்சுவலா, மிக முக்கியமாக மற்றவர்கள் தொடாத பிரச்சனைகளை இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை தொடுகிறார் அப்படிங்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஃப்ளோரோசிஸ் இஷ்யூ. டென்டல் ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிறது தர்மபுரி மாவட்டம் முழுமையிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது என்னன்னா, ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, பல்லுல கரைபடுகிறது, பல்லு அரிப்புக்குள்ளாகிறது. அதாவது என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை அரிக்கக்கூடிய, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில ஃப்ளோரைடுடைய கண்டென்ட் அதிகமா இருந்ததுன்னா அது கால்சியத்தை அரிக்கும், பற்கள்ல கரையாக படியும், உள்ளார போயிட்டு போன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ல அது சில மாற்றங்களை ஏற்படுத்தும், எலும்பு அரிப்பு கூட அது வழிவகுக்கும்னு சொல்றாங்க. இதை பற்றி டாக்டர் செந்தில்குமாருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு டாக்டர். ஓகே, ஹி இஸ் நாட் ஒரு இந்த கவர்மெண்ட் இந்த இதுல யூனிவர்சிட்டிஸ்ல கூப்பிட்டு கொடுக்குற டாக்டர் பட்டம் வாங்கினவர் இல்லை, அவர் படித்த ஒரு டாக்டர். அவர்தான் இல்ல அப்படின்னு இல்ல, அவர் என்ன சொல்ல வராருங்கிறதா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லிடுறாருன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய தண்ணீரிலும் இந்த சர்ச்சை இருப்பதாக அவர் குறிப்பிடுறாரு. நான் இது தொடர்பாக சில ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதற்கு முன்பாகவே இது கூகுள்ல நீங்களே கூட போயிட்டு பார்க்கலாம், ஃப்ளோரோசிஸ் இஷ்யூ இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே பல தரவுகள் இருக்கு. நான் சொல்றது, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அங்க போயிட்டு, மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் அங்கு தங்கி இருந்து பல சாம்பிள்ஸ் எடுத்து எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. பொதுவாகவே தர்மபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீரில் ஃப்ளோரைடு கண்டென்ட்ங்கிறது அதிகமா இருக்கு. ஜியோகிராபிக்கலி அந்த மாவட்டமே அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அங்க இருக்கக்கூடிய தண்ணிகள்ல வெவ்வேறு அளவுகள் இருக்குது. அதுவுமே பார்த்தோன்னா, அடி பம்ப்ல வரக்கூடிய தண்ணியில ஒரு ஃப்ளோரைடு கண்டென்ட் இருக்கு, கிணறு இருக்கு இல்லையா, கிணறு வெட்டி இருக்காங்கல்ல, அந்த கிணறுல ஒரு ஃப்ளோரைடு கண்டென்ட் இருக்கு, ஆழ்துளை போடுறாங்கல்ல, 200 அடி 300 அடி கீழே போர் போடுறாங்கல்ல, அதுல ஒரு ஃப்ளோரைடு கண்டென்ட் இயற்கையாகவே வெவ்வேறு அளவுகள்ல இருக்கு. ஒண்ணுல கூட இருக்கு, இன்னொன்னுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னொன்னுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. எதுவுமே உலக சுகாதார அமைப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு உட்பட்டு இல்லை, எல்லாமே அதிகமா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் மையப்படுத்தி தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டுட்டு வராங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தால் இந்த ஃப்ளோரோசிஸ் இஷ்யூ செட்டில் ஆயிடுங்கிறது தான் பொதுவா எல்லோரும் நினைக்கக்கூடியது. ஆனா செந்தில்குமார் அவர்களே இந்த பிரஸ் மீட்ல பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு, அது இந்த இடத்துல பிளே பண்ணுங்க. உலக சுகாதார மையம் சொல்லியிருக்க அளவுக்கு மேல ஒரே 1% இருந்துச்சுன்னா கூட நான் சொல்றேன் கண்டிப்பா இல்லைன்னு. அப்படி அது மாதிரி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட கேளுங்க. அதாவது நிலத்தடி நீர்ல தான் இருக்கு, அந்த நிலத்தடி நீரில் இருக்க அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர். ஆனால் நிறைய ஊரில் என்ன பண்ணிடுறாங்க, கீழே இருக்கக்கூடிய தண்ணியை போர் போட்டு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் அந்த டேங்க்ல ஏற்றிடுறாங்க.
அதனால வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை நீ நோட் பண்ணியான்னு தெரியல. என்ன சொல்றாருன்னா, பல இடங்கள்ல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தோடு சேர்த்து அவங்க வீட்டில் நிலத்தடி நீரையும் அவங்க ஏத்திடுறாங்க, அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு. ஸோ அங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா, அதுலேயும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சில ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய நபர்களோடவும் நம்ம நேரடியாக பேசும்போது நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய தண்ணீர் என்பது சில வாரங்கள், சில மாதங்கள் வராமல் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த பஞ்சாயத்து போர்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு இருக்கும்ல, பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ், ஊராட்சி மன்ற அலுவலகம்னு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு நீர் ஏற்று தொட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல என்ன தண்ணி கிடைக்குதோ அதை பம்ப் பண்ணி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பைப்புகளுக்கு அனுப்புவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி கூட்டு குடிநீர் திட்டம். ஒரு உதாரணத்துக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்னு இருக்கும். கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக வரக்கூடிய தண்ணி ஒரு இடத்துல வரும். அது தனிப்பட்ட முறையில் வீடுகளுக்கும் கனெக்ஷன் வாங்குறவங்க, பணம் கட்டி வாங்குபவர்கள் வாங்கிக்குவாங்க. பொதுவாக பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுடைய கனெக்ஷன்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் என்று ஒன்று இருக்கும். ஒருவேளை இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வரலைன்னா அன்னைக்கு அவங்க இதை சப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அதை குளிக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு குடிக்கிறதுக்கு வேற ஏதாவது தண்ணி யூஸ் பண்ணி மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ 2 தண்ணீரையுமே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீ ஃப்ளோரைடு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தண்ணீரை ஏத்திடுற, இந்த தண்ணி வரலன்னு, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வரலன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் டேங்க்ல ஏத்திடுற, பாதி டேங்க் அந்த தண்ணி இருக்குது, அப்போ இந்த தண்ணீர் வருகிறது. அப்போ உடனே என்ன பண்ண மாட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டுல யாரோ ஒரு சும்மா அங்க இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், ஒரு வார்டு மெம்பரா ஒருத்தர் தேர்வாகிறார்ல, அவர் தான் இந்த மோட்டரை போட்டு ஆஃப் பண்ணுவார். இல்ல அங்க ஒரு ஹெல்ப்பர் இருப்பாரு, அவர் அந்த தண்ணியை முழுக்க ட்ரெயின் பண்ணி திரும்ப ஏத்த மாட்டார். அது ஒண்ணு நம்ம வீடு இல்லைல்ல, நம்ம வீட்லயே என்ன பண்ணுவோம், அதிகபட்சமா ஏதோ ஒரு நம்ம வீட்டு ஓவர் டேங்க் நம்ம கழுவுறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா தண்ணி இறக்கி வர்றதுக்கே நமக்கு மனசு வராது. ஐயோ தண்ணி ஃபுல்லா வேஸ்ட் பண்றதா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்பொழுது ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் இருக்கக்கூடிய நீரேற்று தொட்டிகளுடைய நிலை என்னவாக இருக்கும்? நான் எல்லாரையும் குறை சொல்லல, மிக சிறந்த பஞ்சாயத்துகள் இருக்கிறது, மிக சிறந்த அளவில் நீரேற்றும் தொட்டிகளை பராமரிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம வீட்டு தொட்டியே கழுவி 2 வருஷம் இருக்கும், அதெல்லாம் எத்தனை வருஷத்து தொட்டி? ஸோ அதுல ஏறக்கூடிய தண்ணீர் அப்படியே இருக்கும் பொழுதே நீ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீ ஏத்துற அப்படின்னா அதுல ஃப்ளோரைட் கண்டென்ட் கூட இருக்க தானே செய்யும். மக்கள் அங்க அவதிப்படுகிறார்களா இல்லையா, இவ்வளவுதான் விஷயம். அண்ணாமலை சொன்னது போல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணட்டும். நான் என்ன சொல்றேன், திரு செந்தில்குமார் அவர்களுக்கு நேரடி சவாலாகவே விடுறேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எந்தெந்த கிராமங்களுக்கு எல்லாம் போகுதோ, ஏன்னா நான் படித்த ஒரு சர்வே, அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது பாப்பிரெட்டிப்பட்டியில எடுக்கப்பட்டது. ஓகே, கூகுள்ல இருக்கு, அவரே தேடி படிச்சுக்கிட்டோம். ஒரு மருத்துவ குழு தான் அதை எடுத்திருக்காங்க. அங்கு 3 to 6 டெசிலிட்டருக்கு டெசிலிட்டருங்கிற அளவுக்கு அந்த அளவு என்பது இருக்கிறது. 1.5க்கு மேலேயே உலக சுகாதார நிறுவனம் தவறுங்குது. அங்கு 3 to 6 வரைக்கும் இருக்கதா சொல்றாங்க. ஆனா அவங்க கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலைக்கு சவால் விட வேணாம், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க நிரூபிங்க. மறுபடியும் நீங்க அந்த தொகுதியில் தானே நிக்க போறீங்க, நிப்பாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சீட்டு கொடுத்தா நிப்பாரு கண்டிப்பான. அவர் இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்குள்ள போக மாட்டார், அதையும் நான் இந்த வாட்டி சவாலாவே சொல்றேன். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாரு, நம்ம செந்தில்குமார் அவர்கள், அவருடைய சொந்த பணத்துல செலவு பண்ணட்டும். 100 இடத்துல சாம்பிள் எடுங்க, இருக்கக்கூடிய எல்லா மீடியாவையும் கூப்பிடுங்க, ஒரு உங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 100 கிராமங்களை தேர்ந்தெடுத்து நேரடியாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வரக்கூடிய பைப்புகளை திறந்து அங்கேயே சாம்பிள் எடுங்க, ஸ்பாட்லயே வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி தானே. அண்ணாமலை சொன்னது தவிர நீங்களே நிரூபிக்கலாமே, அதே எதுக்கு அண்ணாமலையே நிரூபிக்கணும்? அண்ணாமலையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் இந்த ஃப்ளோரைடு கண்டென்ட் சேர்ந்திருக்கு. 200% அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தண்ணீருடைய pH லெவல்ங்கிறதே தினசரி மாறும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தண்ணீர் என்பது ஒரே மாதிரியாக அந்த தண்ணீர் இருப்பதே கிடையாது. இப்போ மழை பெய்யுது, அந்த தண்ணீருடைய தன்மை மாறும். வெயில் அடிக்குது, தண்ணீருடைய தன்மை மாறும். பக்கத்துல வந்து ஒரு குப்பை, ஒன்றும் இல்லை, நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல அருமையான குடி தண்ணீர் இருக்கு, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு காலிமனை இருக்கு, அந்த காலிமனையில குப்பை கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுப்போம். குப்பையை கொண்டு வந்து கொட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய நிலத்தடி நீரை பாதிக்கும். ஸோ இப்போ பள்ளிக்கரணையில மிகப்பெரிய சதுப்பு நிலத்துல கொண்டு வந்து குப்பையை கொட்டுறாங்க. கொட்டினதுனால என்ன எஃபெக்ட்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய, பெருங்குடியில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கரணையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா இங்கிருந்து திருவான்மியூர் அடையாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பாதிக்குதுங்கிறாங்க மண் சார்ந்த வல்லுநர்கள். ஏன்னா அது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல, இந்த இடத்துல மண்ணில் ஒரு விதைய, ஒரு விஷத்தை ஊத்துனா இது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அப்படி கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு வயல் இருக்குது, 2 வயல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோ. 2 வயலுக்கும் நடுவில் என்ன தடுப்பு? மேல போட்டிருக்க வரப்பு தான் தடுப்பு. வரப்பு தடுத்துருமா? கீழே மண்ணு தானே, மண்ணிலிருந்து மண்ணுக்கு டிஃப்யூஸ் ஆகும்ல. இந்த பக்கம் ஒருத்தர் இயற்கை விவசாயம் பண்றாரு, இந்த பக்கம் ஒருத்தர் உரம் போட்டு விவசாயம் பண்றாரு. அவர் போடுற உரம் இந்த மண்ணுக்கு வருமா வராதா? வரும், சயின்டிபிக்கலி வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது இயற்கை விவசாயம் நம்ம பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், ஆனா அது இயற்கை விவசாயம் அல்ல, அதுவும் உரம் சார்ந்த விவசாயம் தான். இதே தான் கல்ச்சர். ஸோ இதைத்தான் நீ இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இதை 2ஆ பிரிச்சு பார்க்கணும்னு சொல்ற மிக முக்கியமான இடமே அதுதான். என்னன்னா, இப்படிப்பட்ட டிபேட்ஸ் நான் வரவேற்கிறேன். செந்தில்குமார் பேசுறதையும் நான் வரவேற்கிறேன், அண்ணாமலை இப்படிப்பட்ட சர்ச்சைகளை பேசுனதையும் நான் வரவேற்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா,
சீமான், வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி தர்மபுரி போயிருக்காங்க. இதுவரைக்கும் தர்மபுரியில இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு மீடியாஸ் எடுத்து பேசியிருக்காங்க. அன்புமணி ஒரு தடவை பேசின ஞாபகம் இருக்கு. நான் வரவேற்கிறேன். அன்புமணி பேசியிருந்தாருன்னா நான் 200% வரவேற்கிறேன். அவர் பேசியிருப்பார், நான் மறுக்க மாட்டேன். ஆனா இவங்க யாரும் பேசுற மாதிரி என்னுடைய நினைவுக்கு எட்டவே இல்லை. ஏன்னா தர்மபுரியினுடைய எம்பியாக அன்புமணி அவர்கள் இருந்தாரு. அவர் ஒரு டாக்டர். ஸோ மருத்துவம் சார்ந்து அவருக்கு இதனுடைய தீங்குகள் என்ன, இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரியும். அதனால பேசியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி இது நகரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இதனுடைய அந்த ஆரோக்கியமான அரசியலுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, சும்மா பிளேம் பண்றதோ, சவால் விடுறதோ, நீங்க வந்து மோடி வந்து எங்க தொகுதியில நிப்பாரான்னு கேட்கறதோ அதெல்லாம் கிடையாது. நான் வேணா பெட் பண்றேன், மோடி வந்து இங்க நிப்பாரான்னு கேட்கிறாருல. ஸ்டாலின் தமிழ்நாட்டுல சென்னையை தவிர்த்து வேற எந்த ஊர்லயாவது போய் நிப்பாரா? தமிழ்நாட்டுக்குள்ளாரே அவரால் நிக்க முடியாது. அதிகபட்சம் எங்க போய் நிப்பாரு தெரியுமா? திரும்ப போயிட்டு திருவாரூர்ல நிப்பாரு. வேற எந்த ஊர்லயும் அவரால் நிக்க முடியாது. அவர் போய் நிப்பாரா? கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு தொகுதியில நிப்பாரா ஸ்டாலின்? நான் பிட் பண்றேன். நீங்க கேக்குறீங்களே மோடி அங்கே இருந்து இங்க வருவாரான்னு கேக்குறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், மோடியை நிற்க சொல்வதற்கான தகுதி திரு செந்தில்குமார் அவர்களுக்கு கொஞ்சமும் கிடையாது. இவரே நான் பிட் பண்றேன். இவர் தர்மபுரியை தாண்டி ஒரு தொகுதி ஒரு மாறி நிக்கட்டும். இவர் வந்து தைரியம் இருந்தா இவர் திருச்சியில வந்து நிக்கட்டும். ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும் இவரு என்ன கவுண்டரோட பேரை, வடிவேல் கவுண்டர். ஆமா, வடிவேல் கவுண்டரோட பேரனாகத்தான் இவரால் தர்மபுரியில் நிக்க முடியுமே தவிர வெறும் வடிவேலுடைய பேரனாக, வெறும் செந்தில்குமாராக இவரால் நிக்க முடியாது. அப்படிப்பட்ட செந்தில்குமார் மோடியை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இவர் என்ன வாய்க்கு வந்தபடி அண்ணாமலை ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவ்வளவு பதட்டம் அவசியம் இல்லை. ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க படித்தவர், ஒரு பண்பாளர். நீங்க வந்து பாராளுமன்றத்துல போய் கௌமூத்ரா அப்படின்னு சொல்லி பேசி ஒட்டுமொத்த அவையிலிருந்து பல பேரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு காரணமா நீங்க. உங்களால இந்திய அலையன்ஸ்க்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செய்துட்டு இருக்கீங்க. உங்களை நாங்க மலை போல நம்பி இருக்கிறோம். இதுலயும் நீங்க நிரூபிங்கன்னு சொல்றேன். இதுலயும் நீங்க நிரூபிங்க. செந்தில்குமார் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆக்கப்பூர்வமான எம்பியாக அவருடைய தொகுதிக்கு செயல்பட வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் அவர் எவ்வளவோ செய்திருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த தொப்பூர்ல சாலையை கொண்டுட்டு வந்தேன், 10 வருஷமா வராத ட்ரெயினை கொண்டுட்டு வந்தேன். இன்னும் நீங்க செய்திருக்கலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நீங்க அவையில போயிட்டு அதிகமான கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. அதெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனா அந்த மதிப்பு என்பது உங்களுடைய பேச்சுக்களால கிடையாது. நீங்க பேசின அந்த கௌமூத்ரா கேங் அப்படின்னு நாங்க இவங்களை குறிப்பிடுவோம்னு சொன்னதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு அரசு நிகழ்வுல போயிட்டு அங்க வந்து பூஜை செய்ய வந்தவங்களை வந்து எங்க ஃபாதிரியார், எங்க இமாம் எங்க நீங்க கேட்டதா இருக்கட்டும், உங்களுடைய கோமாளித்தனங்களை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முறை உங்களுக்கு சீட்டு கிடைக்குதானே முதல்ல பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா அடுத்து நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு நீங்க சவால் விடலாம். கிடைக்காதுன்னு எப்படி சொல்றேன்? கிடைக்கலாம். திமுக இது போன்ற விஷயங்களை ரசிக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால தாராளமா அவங்க கொடுக்கலாம். ஏன்னா வடிவேல் கவுண்டரோட பேருங்கிறதுனால திமுக கொடுக்கும். ஏன்னா திமுகவுடைய லாஜிக் அதுதானே. திமுகவினுடைய சமூக நீதி என்ன? சாதி பார்த்து நான் அதை வரவே இருக்கிறேங்கிறேன். நான் அதை ஒன்றும் தப்புன்னு சொல்லல. இங்க சிக்கலே நான் எதை சிக்கல்னு நான் சொல்றேன்னா, மகாபிரபு, ஒரு ஊரில் ஒரு பிரதானமாக ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் பிரதானமா இருக்கக்கூடிய சமூகத்துக்கு தான் நான் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினோட நான் வேறுபடவும் செய்யறேன். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர்ல யார் மெஜாரிட்டியோ அவங்க இல்லாம இன்னொரு ஆட்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவார். அதுக்கு பேர் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பேர் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அது மிஸ் ரெப்ரசன்டேஷன். இந்த ஊரில் பெரும்பான்மையாக ஒரு மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் பூர்வீகமாகவே அதுதான் அவங்களுடைய ஊராக இருந்திருக்கு, அதான் அவங்களுடைய இருப்பிடமாக வசிப்பிடமா இருந்திருக்கு. அப்ப அந்த ஊரை சேர்ந்து அந்த ஊர்ல மெஜாரிட்டியா வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதை தவறு கிடையாது. ஆனா ஜாதி இல்ல, நாங்க ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டவங்க, நாங்க ஜாதியெல்லாம் தாண்டி வெளியில குதிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு ஒரு விஷயம் பண்றாங்களா, அது நான் தப்புன்னு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துல ராஜீவ்காந்தி அண்ணனுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே அங்க சிட்டிங் எம்பி யாரு, நவாஸ்கனி. அவர் வந்து கூட்டணி கட்சியான ஒரு முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் தான். இப்ப அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனிக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் முட்டல் மோதல் இருக்குது. அதனால அவருக்கு இந்த வாட்டி கொடுக்க விட மாட்டாங்க. வேணுமென்றால் முஸ்லீம் லீக்கு வேற ஒரு தொகுதியோ அல்லது முஸ்லீம் லீக் கூடுமானவரை இந்த எஸ்டிபிஐ மாதிரி அதிமுகவுடன் இணைந்து போட்டியிடும் என்று கூட தகவல்கள் வருது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்கு. இப்ப ராஜீவ்காந்தி எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் கொடுக்குறாங்கன்னா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய யாதவ மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து கோனார் சமூக மக்களுடைய வாக்குகள் ராஜீவ்காந்தி கிடைக்கும். ராஜீவ்காந்தியை அவங்க ராஜீவ்காந்தியா பார்க்கல. ராஜீவ்காந்தி அவங்க பெரியாருடைய வழி வந்தவரா பார்க்கல. ராஜீவ்காந்தி அவங்க கலைஞரை பற்றி அவ்வளவு இழிவாக பேசினாலும் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறாருன்னு அந்த அடிப்படையில எல்லாம் அவங்க பார்க்கல. திமுகவினுடைய மாணவர் அணியினுடைய செயலாளர் தலைவரா இருக்கிறார். அதன் அடிப்படையில எல்லாம் பார்க்கல, கோனாரா பாக்குறாங்க. நான் வரவேற்கிறேன்னு சொல்றேன். அதே ராஜீவ்காந்தி என்னன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து பெரியாருடைய பேரன், நான் வந்து கலைஞரின் வழி வந்தவன், உதயநிதியின் சிஷ்யன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய அக்கா பையன் எல்லாம் பேசினாருன்னா தப்பு. ஏன்னா கோனார், அதனால உனக்கு சீட்டு. இதுதான் அவங்களோட பாலிசி. தப்பு கிடையாது. இப்ப பெரம்பலூர்ல வந்து நேருட பையனுக்கு கொடுக்க போறாங்க. பெரம்பலூர்ல நேருட பையன் போட்டியிட போறாரு. அருண் நேருவுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்? பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரெட்டியார் வாக்குகள் கணிசமா இருக்கு. ரெட்டியார் வாக்குகள், உடையார் வாக்குகள், இது இரண்டும் பிரதானமான வாக்குகளா இருக்குது. யாருக்கு அடுத்தபடியான பட்டியல் சமூக மக்களுக்கு அடுத்தபடியா. சோ அதனால பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு தான் பாக்கெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில
நேரு தன்னுடைய பையனை திருச்சியில நிக்க வைக்காம எங்க நிக்க வைக்கிறாரு? பெரம்பலூர்ல நிக்க வைக்கிறாரு. ஏன் அவர் நிக்க வைக்கிறார்? அதை நான் வரவேற்கிறேன். அவர் திருச்சி கேட்கல. ஏன் கேட்கலன்னா திருச்சியில முத்தரையர் சமூகம் தான் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புல புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி கலைக்கப்பட்டு புதுக்கோட்டையினுடைய பெரிய பெரிய பகுதிகள் எல்லாமே யாரோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா திருச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் முத்தரையர் சமூகம் தான் இருக்காங்க. சோ அதனாலதான் திருச்சிக்கு வரும்பொழுது மோடிஜி என்ன பண்றாருன்னா கே செல்வகுமார் அவரை வச்சு மீட் பண்றாரு. ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கரெக்டா? கரெக்ட். அந்த நபரை கூப்பிட்டு அழைத்து மோடிஜி பேச வேண்டிய அவசியம் எங்க இருக்குன்னா அவருக்கு தெரியுது திருச்சிக்கு வரும். திருச்சியில யாரு? இதுதான் பிஜேபியினுடைய பலம், அமித்ஷாவுடைய பலம். அவர்கள் எப்போதுமே என்னன்னா எந்த ஒரு மாநிலத்தை எடுத்தாலும் அதே அவர்கள் சாதி ரீதியாக தான் பார்ப்பாங்க. இதை நான் வரவேற்கிறேங்கிறேன். இதுல எந்த விதமான தவறும் இருக்கதான் நான் சொல்லவே இல்லை. சும்மா ஃபேக்கா ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஒரு பக்கம் சமூக நீதி, நாங்க சாதியை கடந்துட்டோம்னு சொல்லிட்டு நேருவும் KKSSRம் போய் ரெட்டியார் சங்க மாநாட்டுல கலந்துக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர்னு சொல்றேன். இந்த மேடைக்கு பேசக்கூடிய போலி பகுத்தறிவு, போலி சமூக நீதியை விட இது எவ்வளவோ பெட்டர்னு சொல்றேன். அதே தான் நான் செந்தில்குமாருக்கு சொல்றேன். உங்களுக்கு தர்மபுரியை தாண்டி எங்கேயாவது ஒரு தொகுதியில் உங்களால் நிக்க முடியுமா? நான் பெட் பண்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வந்து திருச்சியில நில்லுங்க. நீங்க ஜெயிச்சு காட்டிடுங்க. நீங்க ஜெயிச்சு காட்டுங்களேன். அங்கதான் நேரு இருக்காருல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காருல்ல, 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க திருச்சி மாவட்டத்துக்கு. தைரியம் இருந்தா 2 பேர் சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்கணும். நீங்க முடிஞ்சா வந்து தர்மபுரியில இருந்து விட்டுட்டு நீங்க திருச்சியில வந்து நில்லுங்க. உங்களை மாத்தி ஒரு இடம் கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். செந்தில்குமாரே கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நபர், ஒரு வேட்பாளர் எப்போது தலைவராக மாறுகிறார் என்றால் அவர் தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் நிக்கலாம். நின்னா அவங்க ஜெயிப்பாங்கிற ஒரு இடம் வரைக்கும் தான் அவங்க தலைவர். ஜெயலலிதா நின்னாங்க, கலைஞர் நின்னாரு, எம்ஜிஆர் நின்னாரு. ஓகே, சோ அவங்களாம் தலைவர்கள். அவர்களால் எங்க வேண்டுமானாலும் போட்டி போட முடியும். அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. எங்க நின்னாலும் ஜெயிச்சாலும் தோக்கவும் செஞ்சாங்கல்ல. ஜெயலலிதா பர்கூர்ல நிற்கும் போது தோத்தாங்க. பட் இருந்தாலும் அவர்கள் கூட வந்து மதுரையில பிறந்துட்டு நார்த்ல வந்து எக்ஸாக்ட்லி வந்து விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சின்னு அவர் வந்து அவருடைய மோடே அவர், ஏன்னா அவர் வந்து நேரடியாக எல்லோருமே சொல்லுவாங்க வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் போட்டிட்டாருன்னு. இல்ல, அங்கேயுமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. வன்னியர்களுக்கு அடுத்தபடியா அங்க அதிகமாக இருக்கக்கூடிய சமூக மக்கள் யாருன்னா தெலுங்கு பேசக்கூடியவர்கள். ஆனா அவர் தன்னை தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு தெலுங்கராக நினைத்து விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா அவருக்கு என்னன்னா பாமக எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த பெல்ட்டுக்குள்ளார போய் அவர் காலை வைக்கணும்னு நினைச்சாரு. இட்ஸ் a different complete game. அந்த கேமே வந்து கம்ப்ளீட்லி அது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேம்னு வச்சுக்கோங்க. விஜயகாந்த் பண்ணது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேம். ஏன்னா அந்த அவர் போட்டியிட்ட பகுதிகள் எல்லாமே நாயுடு சமூக மக்களும் ரெட்டியார் சமூக மக்களும் கணிசமாக வசிக்கக்கூடிய பகுதி. சோ அந்த ஒரு தைரியத்துல தான் அவர் போட்டிட்டார். அவரும் ஒன்னும் ரேண்டமாலாம் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் நிக்கல. ஏன் கள்ளக்குறிச்சியில நின்னவர், விருத்தாச்சலத்துல நின்னவர், ஏன் வந்து கும்பகோணத்துல நிக்கல, ஏன் நாகப்பட்டினத்துல நிக்கல, ஏன் திருவாரூர்ல நிக்கல? எல்லோருக்கும் இங்க ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. சோ நான் அதனால விஜயகாந்த் நான் குறைச்சு பேச விருப்பப்படல. எஸ், ஹீஸ் எ லீடர். தமிழ்நாடு அரசியலில் இனிமேல் பார்க்க போகாத ஒரு தலைவர் விஜயகாந்த். அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எகைன் இந்த இஷ்யூவை பொறுத்தவரை 2 விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பகுதிகளாக பிரித்து இதை மக்கள் பார்க்க வேண்டும். முதல் விஷயம், தமிழ்நாடு அரசியலில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை அண்ணாமலை தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். இது போன்ற விவாதங்கள் வேணும். புளோரோசிஸை பத்தி முதல் தடவை தமிழ்நாடு அரசியல்ல பேசுறோம். ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ வருது. அதை நான் வரவேற்கிறேன். இப்படியான விவாதங்கள் அவசியம். செந்தில்குமாருக்கு அடுத்து பகுதி 2 முடிஞ்சதுன்னா மோடிக்கு சவால் வருவதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு தொகுதி மாறி நில்லுங்க, இல்ல உங்க தலைவரை மாறி நிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன், உங்களுடைய தொகுதியிலேயே நீங்க வடிவேல் கவுண்டர் பேரன் கிடையாது. கவுண்டருங்கிறது அந்த படிச்சு வாங்கின பட்டம் கிடையாது. நான் கவுண்டரை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை நீங்க நில்லுங்க. நீங்க டெபாசிட் வாங்கி காட்டுங்க, அப்புறம் பேசலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.